சுவாமி, இப்போது இந்நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த துதியை பாட எழுத்தாணியை கையில் எடுத்தது அடியேனாக இருந்தாலும் அறிவாக இருந்து எழுத வைப்பது அவனே அல்லவா? அவன் கொடுத்த ஞானத்தை சரிவர அடியேன் உபயோகித்திருக்கிறேனா என்பதை அடியேனே படித்து பார்த்தால் ஒரு முடிவிற்கு வர இயலாது. அதற்குத்தான் தங்களை படிக்கச் சொல்லி கருத்தை அறிந்து கொண்டேன். தாங்கள் குறிப்பிட்ட இடத்தை கருத்தில் கொண்டு என்ன பிழை உள்ளதோ அதை ஆலோசித்து திருத்தம் செய்து விடுகிறேன். தங்களை போன்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களின் வார்த்தை என்றும் மதுரமானது. அதை மனதில் கொள்வேன். சுவாமி, தங்களது அடக்கமான பேச்சு அடியனுக்கு திருப்தியாக இருக்கிறது. சரி, அடியன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சுவாமி, அதற்குள் கிளம்ப வேண்டுமா? இங்கு மடத்திலேயே சற்று சிரமப்பரிகாரம் செய்து பின்னர் புறப்படலாமே. பரவாயில்லை, மற்றொரு நாள் தங்களை வந்து சந்தித்துவிட்டு பின்னர் ஊருக்கு புறப்படுகிறேன். இப்போது சென்று வருகிறேன். நல்லது. பெரிய நம்பி, சுவாமி, அவரை நல்ல முறையில் வழி அனுப்பிவிட்டு வா. உத்தரவு சுவாமி. வருகிறேன் சுவாமி. ஏனம்மா, இருவரும் பார்த்து வரக்கூடாதா? ஏதோ மணல் என்பதால் இருவரும் தப்பிவிட்டீர்கள். அம்மா, பார்த்து நன்றாக தேய்த்து விடு, வீக்கம் ஏற்படாமல் இருக்கும். ஆமாம், எங்கே இருவரும் இவ்வளவு அவசரமாக போகிறீர்கள்? படித்துறைக்குத்தான் ஐயா, நீர் எடுக்கத்தான் போய்க் கொண்டிருக்கிறோம். சரியாக போயிற்று. இந்த அவசரத்தை படித்துறையில் காட்டியிருந்தால் உங்கள் நிலைமை விபரீதமாக போயிருக்கும். படித்துறையில் முதல் படி சுத்தமாக இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு இரண்டாவது படியில் அலட்சியமாக கால் வைத்தால் பாசியில் வழுக்கி விட வேண்டியதுதான். பார்த்து நடந்து சென்று படித்துறையில் நீர் எடுங்கள். சரிங்கள் ஐயா. நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். தாங்கள்? அடியனை தெரியவில்லையா? யமுனாச்சாரிய சுவாமிகள். ஞாபகம் வந்துவிட்டது. அன்று யமுனாச்சாரியார் மடத்தில் பார்த்தேன் என்று நினைக்கிறேன். சரிதானே? மிகவும் சரி. தாங்களும் அந்த மடத்தைச் சேர்ந்தவரா, இல்லை அடியேனை போல் வெளியூரில் இருந்து வந்தவரா? வெளியூரிலிருந்து வந்தவன் தான். எங்கிருந்து? ஸ்ரீரங்கத்திலிருந்து. வடக்கு திசையில் வாழ்ந்து கொண்டிருந்த மணக்கால் நம்பி ஆச்சாரியரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நன்றாக சொன்னீர்கள். அவரை அறியாமலா? நம் யமுனாச்சாரியாரின் ஆச்சாரியார் ஆயிற்றே. அந்த மணக்கால் நம்பி சுவாமிகள் தான் அடியேனுக்கும் ஆச்சாரியர். சரிதான். மிகவும் உயர்வான சம்பந்தம். தங்களிடம் சொல்வதில் தவறில்லை. ஆச்சாரியர் சம்பந்தப்பட்டது மட்டுமல்லாமல் மற்றொரு சம்பந்தமும் அடியேனுக்கு இருக்கிறது. அது என்ன? அடியேன் யமுனாச்சாரிய சுவாமிகளின் பூர்வாசிரம புத்திரன். பெயர் தெய்வக்கரசு நம்பி. அப்படி சொல்லுங்கள். அதுதானே பார்த்தேன். முகத்தில் சாந்தியும் பாண்டித்யமும் பரிமளிக்கிறதே. அது சரி, கையில் என்ன ஓலைச்சுவடி? ஓ, இதுவா? ஸ்தோத்திர ரத்னம், ஒப்பற்ற ஸ்லோக களஞ்சியம். இதுவும் யமுனாச்சாரிய சுவாமிகள் அருளியதுதான். அடடே, இதுவும் ஆச்சாரியர் ஏற்றியதா? ஓ, நல்ல விஷயம். தாங்கள் அதை மனனம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? மனனம் செய்வேன், ஆராய்வேன், கருத்துரைகளையும் செய்வேன். ஆஹா, இந்த ஸ்லோகம் உணர்த்தும் பல அர்த்தங்களையும் விரிவாக எடுத்துரைப்பேன். மொத்தத்தில் சமஸ்கிருத பதங்களில் ஆராய்ச்சி அடியேனின் உயிர் மூச்சு. அதானே, சிறந்த குரு பரம்பரை, கல்வியில் நாட்டம், எல்லாம் தாண்டி யமுனாச்சாரியருக்கு ரத்த சம்பந்தம் வேறு. ஞானத்துக்கு குறைவேது. இப்படிப்பட்ட ஞான சிரேஷ்டர்களை கையில் வைத்துக் கொண்டா ஆச்சாரியர் தன் சமீப கால படைப்பான சதுஸ்லோகி என்னும் ஸ்தோத்திர தொகுப்பை அடியேனிடம் கொடுத்து சரிபார்க்க சொன்னார். இது அவரது பெருந்தன்மையே காட்டுகிறது. இன்னொரு பெருந்தன்மையையும் ஆச்சாரியர் வெளிப்படுத்தி இருக்கிறாரே. அது என்ன? பிழையில்லாமல் இருந்தும் தாங்கள் பிழை என்று சொன்னதும் அதை ஏற்றுக்கொண்டு இன்னும் பூரணமாக மற்ற ஸ்லோகங்களையும் நன்கு சோதித்து தருமாறு வேண்டினாரே. அது பெருந்தன்மை அல்லவா? என்ன? அடியேன் பிழை என்று குறிப்பிட்டது
பிழை இல்லையா? எப்படி சொல்கிறீர்கள்? தாங்கள் சற்று முன்பு அந்த பெண்களிடம் சொன்னீர்களே, குலத்தின் முதல் படியை பார்த்து இரண்டாவது படியில் கால் வைத்து விடாதீர்கள் என்று. அது தங்களுக்கும் பொருந்தும். புரியவில்லையே. தாங்கள் சதுஸ்லோகியின் இரண்டாவது ஸ்லோகத்தின் முதல் அடியை இரண்டாவது அடியோடு ஒப்பிட்டு பார்த்து அர்த்தம் கொள்ளாமல் முதல் அடி தவறென்று குறிப்பிட்டு விட்டீர்களே. அப்படியா? ஆம் சுவாமிகளே. ஒரு விஷயம் தவறு போல் தோன்றும் போது பல விஷயங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதன்படி பார்த்தால் இந்த சதுஸ்லோகி எனும் தொகுப்பு முழுக்க முழுக்க சாட்சாத் மகாலட்சுமி தாயாரின் பெருமையை போற்றி எழுதப்பட்டுள்ளது. அதனால்தான் தாயாரின் பெருமையை அளவிட அந்த பகவானாலும் முடியாதென்று முதல் அடியில் எழுதிவிட்டு பின் இரண்டாவது அடியில் உனது பெருமையை போன்றே என பகவானின் பெருமையையும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆச்சாரியர். அப்படியென்றால் இருவருமே உயர்ந்த பெருமையை ஒத்தவர்கள் என்று தெளிவாக விளங்குகிறது. ஆச்சாரியர் தாயாரின் வைபவத்தை பகவானோடு ஒப்பிட காரணம் இருக்கிறதே சுவாமி. மகன் செய்யும் தவறை தந்தைக்கு கோபம் ஏற்படாமல் லாவகமாக தாய் எடுத்துரைப்பது போல் அறிந்தும் அறியாமலும் நாம் செய்யும் பாவங்களை அனைத்து ஜீவராசிகளுக்கும் தந்தையான பகவானிடம் தாயான மகாலட்சுமி அல்லவா இதமாக எடுத்துரைத்து சகல பாவங்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றுகிறார்கள். தாகமுற்றவன் தண்ணீர் பந்தலை சென்றடைவது போல் பாவம் புரிந்தவன் மகாலட்சுமியின் கருணையை அல்லவா சரணமாக பற்றுகிறான். ஜீவனுடைய உயிர் போகும் நிலையில் மேல் மூச்சு வாங்குகிறது, கபத்தால் நெஞ்சம் அடைபடுகிறது, கண்கள் சுழல்கிறது, மனம் தடுமாறுகிறது, ஆத்மா வெளியில் செல்ல முயற்சிக்கிறது. இந்த நிலையில் பாவம் செய்துவிட்டான் என பாராமுகமாக இருக்கும் பகவானை தாயார் அல்லவா காத்தருளுங்கள் என்று நமக்காக சிபாரிசு செய்கிறார். எனவே ஸ்ரீதேவி தாயாரின் எல்லையற்ற பெருமை அவரது கருணையே அல்லவா. அதை ஒருவராலும் அளவிட முடியாது என்று பகவான் மேல் ஏறிட்டு சொல்வதில் தவறிருக்க முடியுமா சுவாமி? இத்தனை பெருமைகளைக் கொண்ட ஸ்ரீதேவி தாயார் அந்த பகவானின் தர்ம பத்தினியே என்பதால் பகவானுக்கும் பெருமைதானே. ஆஹா, நன்கு சொன்னீர். தாங்கள் அடியேனை விட வயதில் சிறியவர்தான். இருப்பினும் தங்கள் வித்வத்திற்கு அடியேன் தலை வணங்குகிறேன். அந்த பெண்களைப் போல் அடியேனும் அவசரப்பட்டிருக்கிறேன், இடறி விழுந்திருக்கிறேன். நிச்சயம் ஆச்சாரியரின் கூற்று சரியே. அந்த தாயாரின் கருணையாலேயே உயர்ந்த ஸ்லோகமான அந்த சதுஸ்லோகியில் மேலும் பிழை பிழை என்று கூறாமல் பெரிய அபச்சாரத்திலிருந்து அடியேன் தப்பித்தேன். அதற்கு உமக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். வயதின் முதிர்ச்சியால் தங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க நீர் பல்லாண்டு புகழோடு. ஆச்சாரியரை சந்தித்து தவறு சதுஸ்லோகியில் இல்லை, அடியேனின் கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறது என்று தெளிவாக சொல்லிவிடுகிறேன். விடைபெறுகிறேன். வாருங்கள் சுவாமி. அரையரே, தங்களது அபிநய நடனம் பெரியவர்களை வசீகரிப்பது போல் குழந்தைகளையும் ஈர்க்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எல்லாம் ஆச்சாரியாரின் பேரருள், தங்களின் ஆசி. அரையரே, இதை வெறும் முகஸ்துதியாக அடியேன் கூறவில்லை. நேற்றைய தினம் தாங்கள் அபிநயித்து பாடிய திருவாய்மொழி பாசுரமான கண்டேன் கமலமலர் பாதம் என்ற பிரபந்தத்தில் தொண்டே செய்து என்றும் தொழுது என்ற அடிக்கு தாங்கள் செய்த பலவிதமான பொருள்படும் அபிநயம் அடியேனின் புத்திரி அத்துழாயை மிகவும் கவர்ந்துவிட்டது. அகத்திற்கு வந்ததும் அவளும் பலவாறு தங்களைப் போன்றே அபிநயம் செய்து கொண்டிருந்தாள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். அந்த அளவு குழந்தைகளையும் வசீகரித்துள்ளது தங்கள் நடனம். பெரிய நம்பிகளே, சாதாரணமாக குழந்தைகளின் மனது விளையாட்டில்தான் குதூகலம் கொள்ளும். தங்களின் மகளோ அடியேனின் அபிநயத்தை ரசித்து ஈடுபட்டால் என்னும் போது அது அரங்கனின் பேரொருட் கருணையே என்று தோன்றுகிறது. அரேரே, மற்றொரு விண்ணப்பம். அது விண்ணப்பம் என்கின்ற பெரிய வார்த்தைகளை மொழியாதீர்கள் நம்பிகளே, ஆணையிடுங்கள். அடியேன் செய்ய சித்தமாய் இருக்கிறேன். அரேரே, தாங்கள் திருவாய்மொழி பாசுரங்களிலும் தொண்டரடி பொடியாழ்வாரின் திருமாலை பாசுரங்களிலும் மிகுந்த ஈடுபாடு உடையவர் என்பது மிகவும் பிரசித்தம். அடியேனுக்கு உள்ள ஆசை என்னவென்றால்
இந்த மார்கழியில் ஸ்ரீ ஆண்டாளின் நாச்சியார் திருமொழி தொகுப்பிலிருந்து பல பாசுரங்களுக்கு அபிநயம் செய்தருள வேண்டும். பெரிய நம்பிகளே, தங்களுக்கு பிடித்த பாசுரத்தில் ஒன்றை எமக்கு சொல்லுங்களேன். ஆண்டாளின் பாசுரங்கள் அனைத்துமே தேமதுர தித்திப்பு. அதிலும் பிருந்தாவன கண்ணனை அவள் கொண்டாடும் பல பாசுரங்களில், குறிப்பாக மாலாய் பிறந்த நம்பியை, மாலே செய்யும் மணாளனை, ஏலா பொய்கள் உரைப்பானை, இங்கே போதக் கண்டீரே, மேலால் பறந்த வெயில் காப்பான், வினதை சிறுவன் சிறகென்னும், மேலாப்பின் கீழ் வருவானை, விருந்தாவனத்தே கண்டோமே என்ற பாசுரத்தில் ஏலா பொய்கள் உரைப்பானே என்ற அடிக்கு அந்த கண்ணனின் பல லீலைகளை அபிநயம் செய்ய பார்ப்போர் மிகவும் பரவசமடைவார்கள். பெரிய நம்பிகளே, அந்த லீலைகள் சிலவற்றை தாங்களே அடியனுக்கு கூறி அருள அடியன் அதை அபிநயம் செய்ய காத்திருக்கிறேன். நல்லது. அரேரே, வெண்ணைக்காக பொய்யுரைத்த லீலைகள் பல உண்டு, மாட்டிக்கொண்டதும் சில உண்டு. அதில் ஒரு சுவையான நிகழ்ச்சியை ஆண்டாளின் திருத்தகப்பனார் பெரியாழ்வார் கூறுவதை கேளுங்கள். ஆயர்பாடியிலே கண்ணன் ஒரு ஆயச்சி வீட்டில் நுழைந்து அந்த ஆயச்சியின் சிறு பெண்ணை வஞ்சகமாக பேசி மயக்கினான். அவள் கையில் இருந்த வளையலை வஞ்சகமாக கழட்டிக் கொண்டான். அப்பொழுது தெருவில் ஒருத்தி நாவற்பழங்களை விற்று கொண்டு வந்தாள். அவளிடம் அந்த வளையலை கொடுத்து அதற்கு ஈடாக நாவற்பழங்களை வாங்கிக் கொண்டான் கண்ணன். அப்போது அங்கு வந்து கொண்டிருந்த ஆய்ச்சியை பார்த்ததும், நான் உன் மகள் வளையலை திருடவில்லை என்று தானாகவே சொல்லி அகப்பட்டுக் கொண்டான். பிறகு கள்ளச்சிரிப்பு சிரிக்கின்றான் ஆயர்பாடி கண்ணன். நல்ல வேடிக்கை இது. தாங்கள் இதுபோல் சில அரிய சேஷ்டங்களை அடியனுக்கு கூறி அருள வேண்டும். அவற்றை அரங்கன் அருள் கொண்டு அபிநயிக்க முயற்சிக்கிறேன். சுவாமி, சுவாமி, வாருங்கள். என்னை மன்னிக்க வேண்டும். தாங்கள் இருவரும் முக்கியமாக உரையாடி கொண்டிருக்கும் பொழுது இடையூறாக வந்துவிட்டேனோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. தங்களைப் போன்ற மகா பண்டிதர்களின் வரவு எங்களின் உரையாடலால் ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட அதிகம் மகிழ்வூட்டுவதாகும். அடியேனின் பாண்டித்யத்தை தயவு செய்து கொண்டாட வேண்டாம். தங்கள் ஆச்சாரியரின் புலமைக்கு முன்னால் அடியேன் அற்பமானவன் என்பதுதான் அடியேனின் முடிவு. ஆச்சாரியார் மடத்தில் இருக்கும் அடியேன் நாளை ஊருக்கு புறப்படலாம் என்று எண்ணி இருக்கிறேன். ஆகையால் ஆச்சாரியாரை தரிசித்து விட்டு செல்லலாம் என்று வந்தேன். வந்து சில நாட்கள் தானே ஆயிற்று சுவாமி, அதற்குள் புறப்படுவதாக சொல்கிறீர்கள். என்ன செய்வது? வெகு தூரத்திலிருந்து வந்ததால் இப்பொழுதே புறப்பட்டால்தான் குறிப்பிட்ட நாட்களுக்குள் அடியேனின் இருப்பிடம் செல்ல முடியும். சுவாமி, ஆச்சாரியார் மடத்தின் உள்ளேதான் இருக்கிறார். அடியேன் சென்று அவரிடம் தங்கள் வருகையை தெரிவித்துவிட்டு வருகிறேன். சுவாமி, அமருங்கள். சுவாமி, தாங்கள் ஒரு முறையாவது அடியேனின் அகத்திற்கு வந்து செல்லலாமே. தங்கள் அழைப்பிற்கு மிகவும் நன்றி. ஆனால் தற்போது சந்தர்ப்பப்படுமா என்று தெரியவில்லை. ஏன் சுவாமி? திருவரங்கம் வரை வந்திருக்கும் அடியேன் அருகில் இருக்கும் திரு அன்பில் திருவள்ளரை போன்ற திவ்ய தேசங்களுக்கும் சென்று பெருமாளை சேவித்து திரும்ப வேண்டும் என்று வெகு நாள் விருப்பம். அதனால் மற்றொரு சந்தர்ப்பத்தில் அவசியம் தங்கள் அகத்திற்கு வருகிறேன். பரவாயில்லை சுவாமி. ஆனால் அடுத்த முறை வரும்பொழுது இந்த அடியவனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தங்கள் ஆச்சாரியரை என்றும் மறவாமல் இருப்பேன். ஆகவே தாங்களும் அடியனின் ஞாபகத்திலேயே இருப்பீர்கள். வரவேண்டும் சுவாமி. வரவேண்டும், வரவேண்டும். அமருங்கள், அமருங்கள். எழுந்திருக்க வேண்டாம். அடியேனும் அமர்ந்து கொள்கிறேன். அமருங்கள். ஒன்றுமில்லை. நாளை ஊருக்கு புறப்படலாம் என்று இருக்கிறேன். அதற்குள் தங்களை சந்தித்து சில வார்த்தைகள் பேசிவிட்டு செல்லலாமே என்று வந்தேன். என்ன? அதற்குள் ஊருக்கு புறப்பட்டாகிவிட்டதா? அடியேன் தங்களிடம் ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருந்தேனே, அது முடிவடைந்து விட்டதா? தங்களின் சதுஸ்லோகி என்னும் அற்புத படைப்பை சோதித்து தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புதானே? அந்த பணி நிறைவுற்றது சுவாமி. அதற்குள்ளாகவா? ஆனால்
அடியேன் ஆச்சரியப்படுவதில் அர்த்தமில்லை. தங்கள் பாண்டித்யம் அளப்பரியது. எனவே சீக்கிரமே மற்ற ஸ்லோக வரிகளையும் தாங்கள் சோதித்து விட்டீர்கள். தாங்கள் மேலும் படித்து பார்த்ததில் வேறேதேனும் பிழைகள் உள்ளனவா சுவாமி? சொல்லுங்கள். அடியேன் அவற்றை ஆலோசித்து பிழைகளை திருத்திக் கொள்கிறேன். அதற்கு அவசியமில்லை யமுனாச்சாரியரே. என் பிழையைத்தான் அடியேன் திருத்திக் கொள்ள வேண்டும். ஆம் சுவாமி, வித்வத் கர்வம் அடியேனின் ஏதோ ஒரு மூலையில் இருந்திருக்க வேண்டும். அது நேற்றோடு தொலைந்து போனது. அவசரத்தில் ஆழ்ந்து படிக்காமல் தங்கள் ஸ்லோகத்தில் பிழை என்று கூறிவிட்டேன். அதற்கு முதற்கண் தாங்கள் இந்த அடியேனை மன்னித்தருள வேண்டும். என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள் பண்டிதரே? தங்கள் வித்தைக்கு நிகரேது, புலமைக்கு அளவேது. தாங்கள் என்ன தெரிவித்தாலும் அடியேனுக்கு உகப்பேதான். இருப்பினும் பிழை ஏதும் இல்லை என்ற முடிவிற்கு தாங்கள் வர காரணம் அடியேன் அதை அறிந்து கொள்ளலாமா? அவசியம் அதை தங்களிடம் தெரியப்படுத்தி செல்லலாம் என்றுதான் அடியேன் இங்கு வந்தேன். இரண்டாவது ஸ்லோகத்தில் அடியேன் குறிப்பிட்ட பிழையை தகுந்த காரணங்களால் மறுத்து அடியேனுக்கு உணர்த்தியும் அடியேனின் தவறை திருத்தியும் அதன் மூலம் எனக்கு தங்களின் புலமையை புரிய வைத்தது வேறு யாருமல்ல, தங்களின் தெய்வக்கரசு நம்பிதான். அவர் அளித்த விளக்கம் அபாரம், அடியேனுக்கு ஏற்புடையதே. தாங்கள் தாராளமாக சதுஸ்லோகியை உலகுக்கு அளித்தருளலாம். தெய்வக்கரசு நம்பியின் பேரறிவு மெச்சத்தக்கது. சுவாமி, அடியேனையும் ஒரு பொருட்டாக மதித்து ஓர் பணியை அளித்தது உங்கள் பெருந்தன்மையே. அதற்கு அடியேன் கோடானு கோடி நன்றி சொல்ல வேண்டும். என்றாருங்கள் தங்களின் உன்னதமான படைப்பான சதுஸ்லோகி படைப்பு. இதை முறைப்படி உலகுக்கு அர்ப்பணித்து ஒரு பிரதியை அடியேனுக்கும் அளித்தருள வேண்டும். இப்போது அடியேன் புறப்படுகிறேன் சுவாமி. உத்தரவு அருள வேண்டும். மிக்க சந்தோஷம். சென்று வாருங்கள். பெரிய நம்பி சுவாமி, தகுந்த முறையில் அவரை வழி அனுப்பி வைத்து விட்டு வா. ஆகட்டும் சுவாமி. வாருங்கள். வருகிறேன் சுவாமி. அரையரே. சுவாமி, அடியேன் அடியேன் அழைத்ததாக தெய்வக்கரசு நம்பியை இங்கு அழைத்து வா. உத்தரவு சுவாமி. தெய்வக்கரசு நம்பிகளே, அடியேனுக்கு ஒரு சந்தேகம். தமிழ் பாசுரங்களில் இவ்வளவு வாழ்க்கை தத்துவங்களும் பகவானுக்கும் நமக்கும் உள்ள நெருக்கமும் சாஸ்திரங்களிலும் ஸ்லோகங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றதா? ஆமாம், நிச்சயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அனைத்து தரப்பு மக்களும் அதை அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஏனெனில் ஒரு வார்த்தைக்கு குறைந்தது 100 விதமான அர்த்தங்கள் உள்ளது. அப்படியா? ஆமாம், அடியேன் கூறுவது முற்றிலும் உண்மை. இடத்திற்கு தகுந்தாற்போல் அவற்றை சரிவர பொருத்தி அர்த்தம் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். புரிகிறது. பொருந்தாததை பொருத்தினால் அர்த்தமும் அனர்த்தமாகிவிடும் என்கிறீர்கள். சரியாக சொன்னீர்கள். உதாரணத்திற்கு ஸ்ரீ என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டால் மகாலட்சுமி, அழகு, செல்வம், உயர்வு, மேன்மை, சுபிக்ஷம், சிறப்பு, அருள், திரு என்று பல அர்த்தங்கள் உண்டு. இவ்வளவு அர்த்தங்களா? அடியேன் சிலவற்றைத்தான் கூறினேன். இதுபோல் இன்னும் பல உண்டு. எனவே பிரயோகத்தை பொறுத்து வார்த்தைகளின் அர்த்தம் மாறும். எல்லாவற்றையும் எங்கு கற்றீர்கள்? எல்லாம் ஆர்வம்தான் காரணம். பல விஷயங்களை அலசுதல், ஆராய்தல், மேலும் கற்றல் என இருந்தால் அனைத்தும் தன்னால் வந்துவிடப் போகிறது. ஒன்று நன்றாய் தெரிகிறது தெய்வக்கரசு நம்பிகளே. பல சமஸ்கிருத நூல்களையும் தங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். நம் திராவிட தமிழ் பாசுரங்களுக்கு வேறு மொழிகளில் மொழிமாற்றமும் செய்து கொள்ளலாம். மொத்தத்தில் நீர் மிகவும் கொடுப்பினை வாய்ந்தவர். தெய்வவாரி சுவாமிகளே, எம்மை அதிகம் புகழ வேண்டாம். முயற்சியில் எப்பொழுதும் நாம் ஊக்கத்தோடு இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தை ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும்.
அதோடு அதற்கு ஆச்சாரியர் அருளும் வேண்டும். தெய்வக்கரசு நம்பி, வாருங்கள் அண்ணா. நீ இங்கேயா இருக்கிறாய்? அடியன் எங்கெங்கெல்லாமோ உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஏன் அண்ணா இவ்வளவு பதற்றத்தோடு இருக்கிறீர்கள்? பதற்றம் இல்லாமல் இருக்குமா? ஆனந்தத்திலும் பதற்றம் வரும் அல்லவா? ஆனந்தமா? அப்படி என்ன ஆயிற்று? நம் ஆச்சாரியர் இயற்றிய சதுஸ்லோகி ஸ்லோகத்தில் பிழை என்று சொன்னாரே அந்த பெரியவர். ஆமாம், பிழை ஸ்லோகத்தில் இல்லை, தான் பொருள் கொண்டதில்தான் என்பதை இப்போது உணர்ந்து கொண்டதாக அவர் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, தனக்கு தன் தவறை புரிய வைத்தது தெய்வக்கரசு நம்பிதான் என்று உன்னை வானலாவ புகழ்ந்து தள்ளிவிட்டார். அடியனுக்கு எவ்வளவு பெருமையாக இருந்தது தெரியுமா? மிகவும் சந்தோஷம் அண்ணா. பிறகு நம் ஆச்சாரியரும் அதை கேட்டு முகம் மலர்ந்தாரா? என்ன தெய்வக்கரசு நம்பி, அங்கு கூடியிருந்த அனைவருமே அந்த பெரியவர் சொன்னதை கேட்டு பூரித்து குதூகலித்தோம் என்றால் ஆச்சாரியருக்கு மட்டும் சந்தோஷம் இருக்காதா என்ன? அந்த பெரியவர் இந்த ஊரிலிருந்து புறப்பட்டு விட்டார். அவர் நம் மடத்திலிருந்து புறப்பட்டதும் உடனே அடியனை அழைத்தார் ஆச்சாரியர். சீக்கிரம் சென்று தெய்வக்கரசு நம்பியை அழைத்து வா என்றார். அடியேனும் மடத்திலிருந்து புறப்பட்டு பல இடங்களுக்கு சென்று உன்னை தேடி இறுதியாக இங்கு வந்து உன்னை பார்த்து விட்டேன். தெய்வக்கரசு நம்பிகளை, தங்களின் பாண்டித்யத்திற்கு அந்த பெரியவர் ஒரு பெரிய வெகுமதியை அளித்துச் சென்றிருக்கிறார். உம்மோடு உள்ள சங்கத்தால் அடியேனுக்கும் பெருமை. தங்களை பாராட்ட அடியேனுக்கு வார்த்தைகளே இல்லை. நடந்த இந்த நிகழ்ச்சி தங்கள் புலமைக்கு மகுடம் வைத்தார் போல் ஆயிற்று. சரி, தாமதிக்க வேண்டாம் தெய்வக்கரசு நம்பி, நாம் உடனே மடத்திற்கு புறப்படுவோம். அங்கு ஆச்சாரியர் காத்துக் கொண்டிருக்கிறார். தெய்வவாரி சுவாமிகளை, தாங்களும் வாருங்கள். எழுந்திரு. சுவாமி, அட்சதை சேர்க்கவில்லையே. அட்சதையா? அது பெரியவர்கள் சிறியோருக்கு சேர்ப்பிப்பது. அடியேன் அதை எப்படி இனிமேல் உனக்கு சேர்ப்பிக்க முடியும்? நீதான் அடியவனுக்கும் பெரியவனாகிவிட்டாயே. சுவாமி, புரியவில்லை? நீயே உன் தலையில் அட்சதையை போட்டுக் கொள்ளலாம் என்று. சுவாமி, மன்னிக்க வேண்டும். அடியேன் தவறாக ஏதும் நடந்து கொள்ளவில்லையே. தவறாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறாய். பகவான் அனுகிரகத்தில் உனக்கு சாஸ்திர ஞானமும் வடமொழியில் சற்று அதிகமாகவே பாண்டித்யம் இருப்பதும் உண்மைதான். அதற்காக யாரை வேண்டுமானாலும் கண்டிக்கலாம், திருத்தலாம் என்று முடிவெடுத்து விட்டாயா? தாங்கள் கூறுவது எதுவும் அடியேனுக்கு புரியவில்லை. அடியேனுக்கு உன் மனசு நன்றாக புரிந்துவிட்டது. ஒரு பெரியவர், வயதில் மூத்தவர் ஒருவர் வந்திருக்கிறார். அவருக்கு மரியாதை கொடுத்து அவரிடம் அடியேன் இயற்றிய சதுஸ்லோகி நூலை கொடுத்து மேற்பார்வையிடவும் திருத்தம் ஏதேனும் உள்ளனவா என்று பார்க்க கொடுத்திருக்கிறேன். அவர் எடுத்துரைக்கும் தவறு கருத்து பிழை இல்லை என்று அடியேனுக்கு தெரியாதா? நீ பெரிய அதிபுத்திசாலி என்று அந்த பெரியவரை திருத்த பார்க்கிறாயா? நம்மை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த பெரியவர் ஒரு தவறான கருத்தை தெரிவித்தாலும் தவறு என்று முகத்தில் அடித்தார் போன்று கூறலாமா? தாசானுதாச பாவத்தில் வரும் வைணவ தர்மம் அதுவல்லவே. பின்னர் அவருடைய தவறை அவருக்கு எப்படி சுட்டிக்காட்ட வேண்டும் என்கிறாயா? சொல்கிறேன், கேட்டுக்கொள். அத்தவறை அவரை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவரை கொண்டு நாசுக்காக சுட்டிக்காட்ட வேண்டும். அதைத்தான் அடியேன் செய்ய நிச்சயித்திருக்கும் போது அவசரமாக
உன் ஞானத்தை அவருக்கு காட்ட புறப்பட்டாயா? அப்படிப்பட்ட தைரியத்தை உனக்கு யார் கொடுத்தது? சுவாமி, தெய்வக்கரசு நம்பிகள் ஏதோ நல்ல எண்ணத்தில் தான் அந்த பண்டிதரை... பெரிய நம்பி, இதில் நீ குறுக்கிட வேண்டாம். தெய்வக்கரசு நம்பி, சில இடங்களில் ஞானம் முக்கியமல்ல, வைஷ்ணவ சுபாவம் தான் முக்கியம். நீ உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? பூர்வாசிரமத்தில் நீ என் பிள்ளை என்பதால் என்ன வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று தீர்மானித்து விட்டாயா? சுவாமி, அப்படியெல்லாம் நினைத்து ஒரு காரியமும் செய்யவில்லை. இல்லை, நீ இந்த விஷயத்தில் அப்படித்தான் நடந்து கொண்டுள்ளாய். தலை இருக்க வாளாடக்கூடாது என்பது முதுமொழி. ஆனால் அதற்கு மாறாக இருக்கிறது உன் செய்கை. அவ்வளவு பெரிய பண்டிதர் உன்னை புகழ்ந்தாலும் தான் தன்னை விட வயதில் சிறிய ஒருவரிடம் தன் தவறை ஒத்துக்கொள்ள நேர்ந்ததே என்ற சோகத்தை அவர் முகத்தில் அடியேன் பார்த்தேன். எப்போது ஒரு மூத்த பண்டிதரை, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை நீ திருத்தலாம் என்று நினைத்தாயோ, அப்போதே நீ இந்த மடத்தில் இருக்க அருகதையற்றவன், அடியேனின் சம்மதத்தையும் பெற தகுதி இல்லாதவன். உடனே இந்த மடத்தை விட்டு வெளியே சென்று விடு. அது மட்டுமில்லை, இனி இந்த ஸ்லோகத்தை பற்றியோ இதன் கருத்தை பற்றியோ நீ எதையும் எங்கும் எடுத்துரைக்க வேண்டிய அவசியமில்லை. உடனே இங்கிருந்து புறப்படு. தெய்வக்கரசு நம்பி, என்னப்பா இது? அண்ணா, என்னடா இது குழந்தை மாதிரி? ஆண் பிள்ளை ஆடலாமா இப்படி? அடியேன் குழந்தை இல்லை அண்ணா, மகா பாவி, வாழ்வதற்கு சற்றும் தகுதி இல்லாத பெரும் பாவி. நீ முதலில் அழுவதை நிறுத்து. அமுது செய்ய வரவில்லை என்று அம்புஜம் சொன்னால் அதனால் தான் உன்னை தேடிக் கொண்டு வந்தேன். சரி வா, அகத்திற்கு செல்லலாம். இல்லை அண்ணா, வேண்டாம். அடியேனுக்கு எதுவும் வேண்டாம். ஆச்சாரியரின் மனதை நோகடித்த எனக்கு உணவு ஒரு கேடா? சரி, ஏதோ நடக்கக்கூடாதது நடந்து விட்டது. அதையே எண்ணி உன் தேகத்தை வருத்திக் கொள்ளாதே. வருந்தட்டும், நன்றாக வருந்தட்டும். அந்த வேதனையிலேயே இந்த தேகம் அழிந்து போகட்டும். அபச்சாரத்திற்கு ஆளான இந்த தேகம் இருந்தால் என்ன, போனால் என்ன? தெய்வக்கரசு நம்பி, தயவு செய்து உன்னை கட்டுப்படுத்திக் கொள். உணர்ச்சி வசப்படாதே. ஆச்சாரியார் மிகவும் கண்டிப்பானவர் என்று உனக்கு தெரியாதா? அதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? இனி என் முகத்தில் விழிக்காதே, இந்த மடத்தின் பக்கத்தில் காலடி எடுத்து வைக்காதே என்று கூறிவிட்டாரே. சரி, வருத்தப்படாதே, என்னையே எடுத்துக்கொள். முதலாக ஆச்சாரியார் மடத்திற்கு வந்தபோது ஆச்சாரியார் அடியேனை ஏறெடுத்தும் பார்க்க மறுத்துவிட்டார். பிறகு அவருடைய அருளை பெறவும் அவரை இசைய வைத்து கைங்கரியம் செய்யவும் படாத பாடுபட்டு விட்டேன். பல அவமானங்களை தாங்கினேன். பின்னர் தான் அவர் உள்ளம் இலகியது. அண்ணா, தங்களுக்கு ஏற்பட்ட சங்கடம் வேறு, இன்று அடியனுக்கு ஏற்பட்டிருக்கும் நிலை வேறு. மிகவும் ஆவலோடு அல்லவா ஆச்சாரியரின் ஸ்லோகங்களை படித்து அதன் அர்த்தத்தை புரிந்து கிரகித்துக் கொண்டேன். நல்ல எண்ணத்தில் தானே அந்த பெரியவரின் குற்றையும் மறுத்துரைத்தேன். நல்லதாக நினைத்து செய்தது இப்படி இரண்டகமாக ஆகிவிட்டது. பெருத்த அபராதி ஆகிவிட்டேனே. அடியேனையும் அறியாமல் ஓர் அகந்தை என்ன குடிகொண்டிருந்திருக்கிறது. அதுதான் வெளிப்பட்டு இப்போது என்ன இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டது. அந்த அளவுக்கு அடியே ஒரு பக்குவமற்ற நிலையில் இருந்திருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நம் ஆச்சாரியரின் அருகிலேயே இருந்து அவரது மனநிலையை நன்கு புரிந்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அடியேனோ
வெகு தூரத்திலிருந்து இப்பொழுதுதான் வந்திருக்கிறேன். எனவே அவரின் விருப்ப வெறுப்பை உணராமல் போனேன் அண்ணா, உணராமல் போனேன். நம்பி, நாம் சிந்திக்கும் கோணம் வேறு, ஆச்சாரியாரின் எண்ண ஓட்டம் வேறு, கண்ணோட்டமும் வேறு. அவரது தொலைநோக்கு பார்வையும் தீர்க்க தரிசனமும் நம்மால் உணர முடியாது. நீ இப்படி ஒரு காரியம் செய்த போது நாங்கள் யாவரும் கூட அதில் இவ்வளவு பெரிய அபச்சாரம் நேரிடும் என்று ஒருபோதும் எண்ணியதில்லை. மாறாக நீ ஒரு உயர்ந்த காரியத்தை செய்துவிட்டதாகவே எண்ணினோம். ஆனால் ஆச்சாரியாரின் கண்ணோட்டத்தில் ஏனோ வேறு விதமாய் போய்விட்டது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியாரின் விஷயத்தை நாம் அணுகும் போது மிகவும் கண்ணும் கருத்துமாக அணுக வேண்டும் என்பது இந்நிகழ்ச்சி நமக்கு கற்பித்து தரும் பாடம். ஆச்சாரியார் எதை விரும்புவார், எதை ஏற்பார், எது அவர் மனதிற்கு இதத்தை தரும் என்பதை பார்த்து பார்த்து கவனமாக அணுக வேண்டும் என்பது இதன் மூலம் தெல்ல தெளிவாக தெரிகிறது. சரி, ஆனது ஆகிவிட்டது. நீ சிறிது காலம் இதையெல்லாம் மறந்துவிட்டு மணக்கால் நம்பிகளின் ஆச்சாரியரின் மடத்தில் உன் பழைய சேவைகளை நீ தொடர்ந்து செய்து வா. கூடிய விரைவில் ஆச்சாரியாரின் மனம் இலகிவிடும். பிறகு வந்து உன்னை நான் அழைக்கிறேன். நாளை உடனே உன்னை ஊருக்கு அழைத்துச் செல்கிறேன். வருந்தாதே. எப்படி அண்ணா? என்று முகத்தோடு அடியனின் ஊருக்கு செல்வேன். உங்க மடத்திலும் இவ்வளவு பெரிய அபச்சாரத்தை சுமந்து கொண்டு எப்படி அண்ணா எம்மால் சேவை செய்ய முடியும்? நம்பி, சிறிது காலம் கழிந்தால் அனைத்தும் சரியாகிவிடும். காலம்தான் சிறந்த மருந்து. இல்லை அண்ணா, அடியனால் ஊருக்கு திரும்ப முடியாது. செய்த அபராதத்திற்கு தகுந்த பிராயச்சித்தம் இங்கேயே செய்தாக வேண்டும். அப்பொழுதுதான் அடியனின் மனம் ஆறுதல் அடையும். அதுவரை ஸ்ரீரங்கத்தை விட்டு அடியன் செல்ல மாட்டேன். தெய்வக்கரசு நம்பிகளே, தெய்வக்கரசு நம்பிகளே. தாசன் அடியேன். என்ன இது? தாங்கள் ஏன் இது போன்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஓலைச்சுவடிகளோடு வலம் வந்த தங்களின் கைகளில் இந்த காயம் படும் அளவிற்கு இத்தகைய வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அடியேன் மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. இதே மனவேதனையை அடியேன் ஆச்சாரியருக்கு கொடுத்திருக்கிறேனே. அந்த பெரிய அபவாதத்திற்கு பிராயச்சித்தம் தேட வேண்டாமா? அதற்காகத்தான் இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காக இந்த வெயிலில் மேனி வாடவும் கைகள் நோகவும் இப்படிப்பட்ட வேலைகளைத்தான் தாங்கள் செய்ய வேண்டுமா? இதை அடியேன் வேதனையாக நினைத்து செய்யவில்லை நம்பிகளே, சேவையாக நினைத்து செய்து கொண்டிருக்கிறேன். இவ்வழியாக ஆற்றிற்கு வரும் அடியார்கள் காலில் முட்கள் தைக்காமல் இருக்கும். மேடு பள்ளங்களை சரி செய்வதால் அவர்களால் தடுமாற்றம் இல்லாமல் நடக்க முடியும். சேவை மிகவும் நல்ல காரியம்தான். ஆனால் வேறு வழிகளை கை கொள்ளக்கூடாதா? பெரிய நம்பிகளே, அடியனுடைய வாக்கால் அபவாதத்தை தேடிக்கொண்டேன். எனவே அதற்கு அடியேன் வேலை கொடுக்க கூடாது. அதற்கு மாற்றாக அடியனுடைய சரீரத்தாலும் கைகளாலும் சேவை செய்வதுதான் உசிதமாக இருக்கும். அதற்காகத்தான் இப்பணிகளை செய்து வருகிறேன். அதோடு இந்த ஆற்றுப்படுகைக்கு வரும் வைணவ அடியார்களின் வஸ்திரங்களை துவைத்தும் அலசியும் கொடுத்து அதன் மூலம் மாசடைந்த அடியேனின் மனதை சலவை செய்ய முயல்கிறேன். நம் ஆச்சாரியர் தன் சிஷ்யர்கள் எல்லா விஷயங்களிலும் கணக்கச்சிதமாகவும் அனைவருக்கும் முன்னுதாரணமாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர். எனவே உங்களிடம் அவர் பிரயோகித்த வார்த்தைகளை தவறுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இல்லை, நிச்சயம் தவறுதலாக எடுத்துக்கொள்ளவில்லை. நன்கு யோசித்து பார்த்ததில் அடியனுக்கு புத்தி தெளிவை ஏற்படுத்தவே அடியனை அவரிடமிருந்து பிரித்து வைத்திருக்கிறார். அதை அடியேனும் நன்கு உணர்ந்திருக்கிறேன். புத்தி தெளிவு அற்றவர் அல்லவே தாங்கள்? அது மட்டுமல்லாமல் சிறந்த புலமையும் பாண்டித்தியமும் பெற்றவர் அல்லவா தாங்கள்? ஆனால் இவற்றிற்கு மிகப்பெரிய சத்ரு அகம்பாவம் அல்லவா? அடியேனையும் அறியாமல் அதை அடியனுக்குள் புதைத்து வைத்திருக்கிறேன் என்று உணர்ந்த ஆச்சாரியர் அதை போக்குவதற்குத்தான் மடத்திலிருந்து என்னை வெளியேற்றியிருக்கிறார். மற்றபடி
அவர் அடியேன் மீது கோபப்பட்டதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக அவர் அடியனை மாற்றவே முயற்சித்திருக்கிறார். ஆச்சாரியர் தங்களிடம் தெரிவித்த கருத்துக்களை நல்ல நோக்கத்தோடு தாங்கள் எடுத்துக்கொண்டது அடியேனுக்கு ஆறுதலாகவே இருக்கிறது. நிச்சயம் பகவான் தங்களுக்கு நல்ல வழிவகுப்பார். அது என்று நடக்குமோ நடக்கட்டும். ஆனால் அடியேனுக்கு இத்தகைய சேவைகளை சித்தசுத்தி ஏற்படுத்தும். மனக்கண்ணாடிக்கு அகம்பாவம் எனும் அழுக்கால் மறைப்பு ஏற்படுகிறது. அதை பகவானின் அடியவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம்தான் தெளிவு பெற வைக்க முடியும். அப்பொழுதுதான் மனக்கண்ணாடியில் பகவானின் உருவம் நமக்கு புலப்படும். அடியேனுக்கு சீக்கிரமே ஆச்சாரியரின் அனுகூலம் ஏற்பட தாங்களும் அந்த பகவானிடம் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். அவசியம் செய்கிறேன் தெய்வக்கரசு நம்பிகளே. பெரிய நம்பிகளே, ஒரு வைஷ்ணவர் வஸ்திரத்தோடு வந்திருக்கிறார். அடியேன் இந்த சேவையை தொடர வேண்டும். உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சுவாமி, அந்த வஸ்திரங்களை அடியேனிடம் கொடுங்கள். ஒரு நொடியில் துவைத்து அலசி கொடுக்கிறேன். தாங்கள் யார்? பார்ப்பதற்கு மிகவும் உயர்ந்த பண்டிதரை போல் தெரிகிறீர்கள். வஸ்திரங்களை துவைக்கும் காரியத்தை யாசிக்கிறீர்களே. அடியேன் யமுனாச்சாரிய சுவாமியின் திருவடி சம்பந்தம் பெற்றவன். அவரது சேவகன் என்பதில் பெருமை உண்டே தவிர அடியேனின் பேரை சொல்வதால் ஒரு பயனும் இல்லை. தயவு செய்து தங்கள் வஸ்திரங்களை தாருங்கள். என்ன? புகழ்பெற்ற யமுனாச்சாரியரின் தாசனா? தாங்கள் போய் அடியேனின் வஸ்திரங்களை துவைப்பதா? தாங்கள் மறுக்கக்கூடாது. வைணவ அடியார்களின் சேவைக்காக அடியேனை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். தங்களுக்கு சேவையாற்ற வாய்ப்பளியுங்கள். பாகவத கைங்கரியம் பகவத் பிரீத்தி அல்லவா? அந்த வஸ்திரங்களை கொடுங்கள். தயவு செய்து தாருங்கள் சுவாமி. நீங்கள் சென்று ஸ்நானம் செய்துவிட்டு வாருங்கள். அதற்குள் இவற்றை துவைத்து அலசி உலர்த்தி தருகிறேன். சரி. என்ன பெரிய நம்பி, பலமான யோசனை போல் இருக்கிறதே. சுவாமி, இரவு பொழுதாகிவிட்டது. நீ இன்னும் உன் அகத்திற்கு புறப்படவில்லையா? இல்லை சுவாமி, அகமுடையாள் குழந்தைகளுடன் பிறந்தகத்திற்கு சென்றுள்ளாள். அடியே நின்று மடத்திலேயே தங்கிவிடலாம் என்று இருக்கிறேன். நல்லது. அவர்கள் வருவதற்கு ஓரிரு நாட்கள் ஆகும் அல்லவா? ஆம் சுவாமி. உனக்கும் குடும்ப சுமையிலிருந்து சற்று இளைப்பாறல் கிடைத்த மாதிரி ஆயிற்று இல்லையா? ஒரு விதத்தில் உண்மைதான் சுவாமி. குடும்ப பொறுப்பு ஒரு சுகமான சுமைதானே. கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டு சந்நியாசி போல் தத்துவம் பேசுகிறாய். இருக்கட்டும். குடும்ப சுமையிலிருந்து இது போன்று சற்று ஓய்வு கிடைப்பதும் மனதிற்கு தெம்பு தருவதுதான். சரி, என்ன யோசனையில் இருந்தாய்? பெண்ணுக்கு வரன் பார்க்க வேண்டும் என்ற கவலை அதற்குள் வந்துவிட்டதா என்ன? அதை பற்றி அடியேன் கவலைப்பட தேவையே இல்லை சுவாமி. தங்களின் ஆசியும் அந்த அரங்கனின் கருணையும் உள்ளது. நல்ல வரனாகவே அமையும். பின் எதை பற்றிய சிந்தனை? அது தெய்வக்கரசு நம்பியை பற்றித்தான். பெரிய நம்பி, அது முடிந்து போன விஷயம். அவன் செய்த தவறுக்கு தண்டனையும் அளித்தாகிவிட்டது. அதை பற்றி நீ ஒன்றும் மனதை வருத்திக் கொள்ளாதே. அப்படி இல்லை சுவாமி. தாங்கள் தண்டனை அளித்து விட்டீர்கள். அவரும் அதை கனத்த மனதுடன் ஏற்றுக்கொண்டு இப்போது அதற்கான பிராயச்சித்தமும் செய்து கொண்டிருக்கிறார். நீ என்ன சொல்கிறாய்? ஆம் சுவாமி. நம் காவிரி ஆற்றங்கரையை அவ்வப்போது சுத்தம் செய்து கொண்டும் அங்கு வரும் சேவார்த்திகளுக்கு பணிவிடை செய்வதோடு
அவர்களது வஸ்திரங்களை தன் கையாலேயே துவைத்து உலர்த்தி கொடுத்து சேவை செய்து கொண்டு வருகிறார். செய்யட்டும் செய்யட்டும், நல்ல காரியம்தான். வைஷ்ணவ தர்மத்திற்கு விரோதமாக அவன் செய்த காரியத்திற்கு இப்போது அவன் செய்து வரும் பணி அவசியமானதுதான். காரணம், அவன் ஏற்கனவே செய்த தவறு ஒரு விதத்தில் வைஷ்ணவ அபச்சாரம்தான். பாவம், அந்த வைஷ்ணவ பெரியவரின் உள்ளம் நிச்சயம் வாடிப்போய்தானே இருக்கும். உனக்கு தெரியாததல்ல பெரிய நம்பி, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் முகம் வாடினால் அந்த பகவானும் மன்னிக்க மாட்டான் அல்லவா? தான் ஒரு சிறு வயதுக்காரனால் திருத்தப்பட்டோம் என்பதில் அவர் முகம் வாட்டம் கண்டிருந்ததை அடியேன் உணர்ந்தேன். ஆனால் அதை அவர் மறைத்துக் கொண்டு தெய்வக்கரசு நம்பியை புகழ்ந்தார். எவ்விதத்தில் பார்த்தாலும் அடியேன் அவனுக்கு கொடுத்த தண்டனை சரியானதே. இருப்பினும் பிராயச்சித்தம் செய்தவர்களுக்கு மன்னிப்பு அளித்து ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா சுவாமி? வைஷ்ணவ அபராதத்திற்கு அந்த பகவானே மன்னிக்க மாட்டான் என்றால் அடியேன் எப்படி மன்னிப்பது? காஞ்சியம்பதியில் திருமழிசை ஆழ்வார் எழுந்தருளியிருந்த போது நடந்த ஒரு சுவையான சம்பவம் உனக்கு தெரியும் அல்லவா? தெரிந்த பல விஷயங்களையும் ஆச்சாரியர் திருவாக்கால் கேட்பதில் என்றுமே உகப்புதான் சுவாமி. அதில் பல சுவாரஸ்யங்களும் அரிய தகவல்களும் கூடுதலாக கிடைக்கும் அல்லவா? ஒரு சமயம் பல்லவ மன்னன் ஒரு பேரழகு வாய்ந்த இளம் யுவதியை கண்டான். அவளையே திருமணமும் செய்து கொண்டான். நாட்கள் செல்லச் செல்ல அந்த பெண் யவ்வனம் மாறாமல் என்றும் இளமையாகவே இருக்க, தான் மட்டும் வயதானவனாக தோற்றமளிக்க அந்த பெண்ணிடம் காரணம் கேட்டான். அதற்கு அந்த பெண் தான் முன்பு கிழப்பருவத்தினளாக இருந்ததாகவும் இவ்வூரில் வசிக்கும் பார்கவர் என்னும் திருமழிசை ஆழ்வாரின் அருளால் இளமை வாய்க்கப் பெற்று யுவதியாக ஆனேன். அவரது ஓர்பதிகம் பாடப்பட்டதிலேயே அடியேன் இப்படி ஆகிவிட்டேன் என்று கூற, இதை கேட்ட அரசன் ஆழ்வாரை சபைக்கு அழைத்து வரச் சொன்னான். ஆனால் ஆழ்வார் சபையேற மாட்டார் என்பதால் அவரது சிஷ்யரான கணிக்கண்ணன் என்பவரை சபைக்கு அழைத்து வந்தார்கள். அங்குள்ளவர்களும் இந்த கணிக்கண்ணன் பதிகம் பாடினாலும் அவரது குருநாதர் அருளால் யவ்வனம் கிடைக்கும் என்று கூறினார்கள். ஆனால் கணிக்கண்ணனோ என் குருநாதரை அன்றி மற்றொரு மானுடனை பாடமாட்டேன் என்று சொல்ல, மன்னன் வெகுண்டு அக்கணமே காஞ்சியை விட்டு வெளியேறு என்று கட்டளையிட்டான். கணிகண்ணனும் அரச கட்டளையை ஏற்று திருமழிசை பிரானிடம் வந்து அரச கட்டளையை தெரிவித்து தனக்கு விடை கொடுக்கச் சொன்னார். அதை கேள்வியுற்ற திருமழிசை ஆழ்வாரும், நீ இங்கில்லாதிருக்க எனக்கு மட்டும் இங்கு என்ன வேலை என்று ஆழ்வார் புறப்பட, அப்போது அந்த கோயிலில் பள்ளி கொண்டு சேவை சாதிக்கும் பெருமாள் தன் பாம்பு படுக்கையை சுருட்டிக்கொண்டு ஆழ்வாரை பின்தொடர்ந்து சென்று விட்டார். அவ்வளவுதான். காஞ்சியம்பதியை மையிருள் சூழ்ந்து கொண்டது. பட்ட பகலிலே இயற்கைக்கு விரோதமாக ஏற்பட்ட இருளை கண்டு மன்னன் பயந்தே போனான். அங்குள்ள பெரியோர்களின் மூலம் இதற்கு காரணம் தெய்வ குற்றமே என்று கருதி கோயிலுக்கு வந்தால் அங்கு தெய்வ சாநித்தியமே இல்லை. அங்கும் கும்மிருட்டு. பிறகு சான்றோர் பலர் தாங்கள் செய்த ஸ்ரீ வைஷ்ணவ அபச்சாரமே இதற்கு காரணம் என்று கூற, மன்னனும் மனம் திருந்தி ஊர் எல்லையில் தங்கியிருந்த திருமழிசை ஆழ்வாரின் காலில் விழுந்தான். ஆனால் அவர் என் காலில் விழுந்தென்ன பயன்? நீ அபச்சாரப்பட்டது என் சிஷ்யனான கணிகண்ணனிடம், நீ அவனிடம் மன்னிப்பு கேட்பதுதான் தகும் என்று சொன்னார். மன்னிப்பு கேட்டு மன்னன் காலில் விழப்போக கணிகண்ணன் மன்னனை விரைந்து தடுத்து, நாட்டை ஆளும் மன்னன் அடியேனின் காலில் விழப்போவது தகாது என்று சொல்ல, அரசனும் நீங்கள் இந்த ஊரை விட்டு விலகினால் அந்த பெருமாளும் இங்கிருக்க பிரியப்படவில்லை என்று சொல்லி ஊர் திரும்ப யாசித்தான். கணிகண்ணன் விருப்பம் தெரிவிக்க ஆழ்வாரும் தன் சிஷ்யனுக்காக மீண்டும் காஞ்சியம்பதி திரும்பினார். ஆழ்வாரிட்ட வழக்காக பெருமாளும் திரும்பவும் ஆழ்வாரை பின்தொடர்ந்து வந்து தன் கோவிலில் பாம்பு படுக்கையை விரித்து படுத்துக் கொண்டான். அதனால் அங்குள்ள பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமான், அதாவது யதோதாரி என்ற பெயர் வந்தது. இப்படி பகவானே தன் பக்தர்களாகிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வசப்பட்டவன் என்பது தெளிவாகிறது. மன்னனாக இருந்தாலும் தன் பக்தர்களின் மேல் ஏற்படும் அபச்சாரத்தை அவன் பொறுக்க மாட்டான் என்பது தெளிவாக புலப்படுகிறது அல்லவா? அப்படி இருக்க இந்த தெய்வக்கரசு நம்பியை மன்னிப்பது பற்றி அடியேனுக்கு கிஞ்சித்தும் எண்ணமில்லை. அடியேன் எடுத்த முடிவில் சற்றும் மாற்றமும் இல்லை.
அதனால் பெரிய நம்பி, நீயும் அவனை பற்றிய எண்ணத்தை விடுத்து படுத்துறங்கச் செல். சுவாமி, தாங்கள் அடியேனின் வஸ்திரங்களை துவைத்து உலர்த்தி கொடுத்தவர்தானே? ஆம் சுவாமி. பல சேவைகளை தாங்கள் ஒருவராகவே செய்கிறீர்கள். மிகவும் புண்ணியமான காரியம். ஆமாம், இன்று வஸ்திரம் துவைத்து தரும் பணியை செய்யவில்லையா? அப்பணியை காலையில் செய்துவிட்டு உஷ்ணம் உக்ரமானதும் கோயில் பிரகாரம் வந்து விடுவேன். இங்கு தாகத்தால் வாடி வரும் சேவார்த்திகளுக்கு தீர்த்தம் கொடுக்கும் சேவையை புரிந்து கொண்டிருப்பேன். பரோபகாரம் மிகவும் உன்னதமான விஷயம். அதிலும் பலவிதமான சேவைகளை அந்தந்த தேவையான நேரத்தில் பார்த்து பார்த்து புரிவது என்பது இக்காலத்தில் மிக மிக அரிது. அதற்கும் மேலாக எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்வது என்பது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. அடியேன் பாராட்டுதல்களை விரும்புவதில்லை சுவாமி. ஏதோ இந்த சரீரத்தால் கோயிலுக்கு வரும் வைஷ்ணவர்களுக்கு அடியேனால் முடிந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறேன். பக்தர்களுக்கு புரியும் சேவை மிகவும் உயர்வானதல்லவா சுவாமி? உயர்வானதுதான். ஆனால் அதை நான் செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்வது கூடாது. ஏன், நான் சேவை செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்வதே கூட தோஷத்தை ஏற்படுத்திவிடும். சுவாமி, மன்னிக்க வேண்டும். இன்னும் சற்று விளக்கமாக கூறி அருள வேண்டும். கூறுகிறேன். மாரநேர், சொல்லுங்கள் சுவாமி. வைணவர்களின் இறுதி இலக்காக அந்த பரந்தாமனான ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறான். அந்த இலக்கை அடைய நினைப்பவனுக்கு நான் நான் என்ற பேச்சோ உணர்வோ மிகவும் தடையாகும். நான் செய்கிறேன், நான் சேவை செய்கிறேன் எனும் போது சரீர அபிமானம் தலை தூக்குகிறது. ஒருவன் இது போன்ற அகங்கார மமகாரங்களை தொலைக்க வேண்டும் என்றால் அடியேன் இந்த சரீரம் அல்ல, பகவானுக்கு ஆட்பட்ட ஆத்மா என்று அவன் உணர வேண்டும். இந்த சரீரம் ஒரு கருவியே தவிர அதுவே நான் என்ற நினைப்பு கூடாது. இப்படி ஆத்மார்த்தமாக பகவத் சேவையும் பாகவத சேவையும் செய்பவனுக்கு சித்த சுத்தி ஏற்படும். அவனுக்கே பகவத் கடாட்சமும் தரிசனமும் கிடைக்கும். எனவே சரீர அபிமானம் இல்லாமல் பற்றற்ற மனநிலையில் சேவை செய்ய வேண்டும். பற்றற்ற நிலையில் சேவை செய்ய வேண்டும் என்றால் மிகுந்த மனப்பக்குவம் வேண்டும். இப்போதெல்லாம் சிறிய உபகாரம் செய்துவிட்டு மிகவும் கர்வம் கொண்டவர்களே அதிகம். அதை பார்க்கும்போது தங்களுடைய சுய அபிமானமற்ற சேவை அடியேனை பிரமிக்க வைக்கிறது. சுவாமி, அடியேனுக்கென்று எந்த உயர்வும் இல்லை. தாங்கள் கூறும் பெருமை அனைத்தும் அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகளையும் அடியேனை வழி நடத்தும் யமுனாச்சாரிய சுவாமிகளையுமே சேரும். அவர்களல்லவா அடியேனின் உள்ளுரையும் ஆத்மாவை ஒளிவிடும்படி செய்கிறார்கள். அவர்களது கருணையே நம்மை உணரச் செய்து தோஷங்களை போக்கி ஒழித்து அதன்பின் நிலையான பரமபதத்திற்கு இட்டுச் செல்கிறது. அப்படிப்பட்ட ஆச்சாரியரே அடியேனின் கருணாமூர்த்தி. அப்படி என்றால் தங்கள் ஆச்சாரியரின் ஆசிகள் தங்களுக்கு பூரணமாக இருக்கிறது என்றே தோன்றுகிறது. அடக்கம் வெளியே தென்படுகிறது என்றால் உள்ளே ஞானம் பரிபூர்ணமாக இருக்கிறது என்றே பொருள். தங்கள் திருநாமம் என்னவென்று கூறவே இல்லையே. சுவாமி, அன்று சொன்னதைத்தான் இன்றும் கூறுகிறேன். அடியேனின் அடையாளம் உத்தம யமுனாச்சாரியரின் சிஷ்யன் என்ற அளவில் இருந்தாலே போதும் என்று நினைக்கின்றேன்.
சரி, தங்களை வற்புறுத்தவில்லை. ஆனால் தங்களால் அடியேனுக்கு ஒரு உபகாரமாக வேண்டுமே. என்னவென்று கூறுங்கள் சுவாமி. இந்த ஓலையில் உள்ளது ஒரு மகத்தான ஸ்லோகம் என்று எண்ணுகிறேன். இதை நித்தியபடி துதித்தால் நினைத்த காரியம் கைகூடும் என்று ஒரு பெரியவரும் கூறினார். தாங்களோ யமுனாச்சாரியாரின் சிஷ்யர். தங்கள் கல்வியினால் ஏற்படும் முக காந்தி தங்களிடம் தெளிவாக தெரிகிறது. அடியேனுக்கு இவ்வோலையை படிக்கும் அளவிற்கு கண் பார்வை போதவில்லை. இதை உச்சரிக்கும் விதமும் அறியவில்லை. எனவே இதில் உள்ளதை தாங்களே விளக்கி அருள வேண்டும். அதை உச்சரிக்கும் வழிவகையையும் கூறி அருள வேண்டும். சுவாமி, அடியேனை மன்னிக்க வேண்டுகிறேன். அடியேன் படிப்பறிவில்லாதவன். ஏதோ ஆச்சாரியர் கூறும் பல விஷயங்களை கேட்டு முடிந்தவரை அதை அனுஷ்டிக்கிறேனே தவிர ஓலையை படித்தறியும் அளவிற்கு அடியேனுக்கு ஞானமில்லை. தாங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? படிப்பறிவு இல்லாவிட்டாலும் பற்றற்ற காரியம் ஆற்றுவதால் ஒரு கர்மயோகியாக இருக்கிறீர்கள். படிப்பதால் மட்டும் ஞானம் என்பது அல்ல. ஆச்சாரியார் இட்ட வழக்காக சேவை செய்து அனைத்தும் அவர் அருளே என்று நினைப்பதும் ஞானம்தான். அடியேனுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நீர் ஏட்டை படிக்காமலே போனாலும் சாஸ்திர ஞானம் உமக்குள் நிரம்பி இருக்கிறது. அடியேன் இவ்வோலையை படித்து அறிவதை விட உம் வாழ்க்கையை படித்தறிந்தாலே உய்வடைவேன். பெருமாளை தரிசிப்பதற்கு முன் இப்படி ஒரு உயர்ந்த பாகவதோ உத்தமரான தங்களை தரிசித்ததில் அடியேன் மிகவும் மகிழ்கிறேன். அடியேன் புறப்படுகிறேன். மாறனேர், சுவாமி, ஏனப்பா ஜலத்தை பலமுறை எடுத்துக்கொண்டு வருகிறாய்? போதுமான அளவு இல்லையா? இருக்கிறது சுவாமி. குளிர்காலம் என்பதால் மடத்தில் உள்ள பெரியவர்களுக்கு சுடுநீர் தேவைப்படுகிறது. அதனால்தான். நீ ஒருவனாக ஏன் சிரமப்படுகிறாய்? மலராண்டான் எங்கே? அவர் காலில் ஏதோ கல் குத்தி இருக்கிறது. சிரமப்படுகிறார். அடியனுக்கு ஒன்றும் சிரமமில்லை சுவாமி. இன்னும் ஒரு முறை எடுத்து வந்து விட்டால் போதும். கவனமாக பார்த்து செய். ஆகட்டும் சுவாமி. தாசன் அடியேன். அடியேன் தாசன். வா திருக்கோஷ்டி நம்பி, என்ன ஓலைச்சுவடி சகிதமாக வந்திருக்கிறாய்? தாங்கள் பணித்தபடி தங்களின் சதுஸ்லோகிய கிரமமாக தொகுத்து திருத்தமாக பட்டோலைப்படுத்தி பிரதிவோலையும் தயார் செய்து விட்டேன். பரவாயில்லையே, அதற்குள் முடித்து விட்டாயா? மிக்க சந்தோஷம். இந்த அருங்கள். அருமை திருக்கோஷ்டி, அருமை. அடியேன் பணித்த மாதிரியே தமிழ் எழுத்துக்களை தேவையான இடங்களில் சேர்த்து வடிவமைத்திருக்கிறாய். அடியேனின் பரிபூரண நல்லாசிகள் உனக்கு. பாகியனானேன் சுவாமி. சுவாமி, தங்களிடம் ஒரு விண்ணப்பம். சொல் திருக்கோஷ்டி நம்பி. தெய்வக்கரசு நம்பியை பற்றி கேள்விப்பட்டேன். நேற்று கோவில் படித்துறையில் நேராகவும் சந்தித்தேன். சரி, அதற்கென்ன இப்போது? பாவம், மிகவும் விசனப்பட்டு பேசினார். தான் மிகவும் தவறு செய்துவிட்டோம் என்று கூனி குறுகி போயிருக்கிறார். அவரிடம் பேசியதில் அடியேனின் உள்ளமும் உருகிவிட்டது. சுவாமி, தாங்கள்தான் கருணை கொள்ள வேண்டும். அடியேனை சற்று எண்ணி பாருங்கள். இதோ இந்த மாறனேர் நம்பி விஷயத்தில் அடியேன் நடந்து கொண்ட விதம் இப்போது நினைத்தாலும் அடியேனின் தேகம் வெட்கத்தால் நிலை குலைகிறது. நியாயமாக பார்த்தால் தாங்கள் அடியேனை மிகவும் கடிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தாங்கள் கருணையோடு அடியேனை மன்னித்தது போல் அடியேனிடம் ஒரு வார்த்தை கூட நிந்தித்து பேசவில்லை. மாறனேர் நம்பி விஷயத்தில் மனத்தளவில் அடியேன் பட்ட அபச்சாரத்தை நேர்படுத்தி பார்க்கும்போது தெய்வக்கரசு நம்பியை
மிகப்பெரிய அபராதியாக தாங்கள் பார்ப்பது அடியேன் மனதிற்கு மிகவும் நெருடலாக இருக்கிறது. தாங்கள் அனைத்தும் உணர்ந்தவர். தயவு செய்து தெய்வக்கரசு நம்பி செய்த தவறை பொறுத்தருளக் கூடாதா? மாரநேர் நம்பி. சுவாமி, பார்த்தாயா இவனை? வினயத்தின் மொத்த உருவம். பெரிய நம்பியை எடுத்துக்கொள். உன்னை போன்று பல சாஸ்திர விஷயங்களை உணர்ந்தவன். நீங்கள் எல்லோரும் தன்னை விட மூத்த பண்டிதர்களிடம் இப்படித்தான் நடந்து கொள்வீர்களா? உங்கள் எல்லோரையும் அருகிருந்து பார்த்தவன் தெய்வக்கரசு நம்பி. அவன் உங்களிடமிருந்து மாறுபட்டு தன்னிச்சையாக ஒரு காரியம் செய்தால் அடியேனால் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? அதனால்தான் அவன் இங்கிருப்பது பொருத்தமில்லை என்று அனுப்பிவிட்டேன். தாங்கள் எது செய்யினும் அதில் ஒரு படிப்பினை இருக்கும் சுவாமி. அதை அடியேன் உணர்ந்தது போல் தற்போது தெய்வக்கரசு நம்பியும் உணர்ந்திருக்கிறார். திருத்தி பணி கொள்ள வேண்டும் என்று தாங்கள் அடிக்கடி கூறுவீர்கள். அதன்படி திருந்தி பணி செய்து கொண்டிருக்கும் தெய்வக்கரசு நம்பியை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுவாமி. நேற்று பெரிய நம்பி, இன்று நீ. பல பேர் தெய்வக்கரசு நம்பி மேல் கருணை மழையாய் பொழிந்து தள்ளுகிறீர்கள். பின்னாளில் ஆச்சாரியரை விட சிஷ்யர்கள் மிகவும் கருணையோடு இருந்தார்கள் என்று சொல்லப் போகிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. தாங்கள் கருணையின் மொத்த உருவம். அதை பார்த்து பார்த்து அடியேனை பண்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். உங்களின் கருணை மிகவும் நல்ல விஷயமே. ஆச்சாரியரால் ஒருவன் கடிந்து கொள்ளப்பட்டால் அவனை பற்றி இன்னும் அதிகமாக இல்லாததும் பொல்லாததுமாக தூபம் போடுபவர்களை தான் நாம் அதிகம் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் அனைவரும் இயற்கைக்கு மாறாகவும் ஏனையோருக்கு உதாரணமாகவும் சத் சிஷ்யர்களாய் தங்கள் சத் சங்கத்தில் ஒருவருக்காக பரிந்து கொண்டு ஓடி வருவது அடியேனுக்கு மிகவும் உயர்வாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. சகோதரத்துவமான உங்களது சிந்தனைக்கும் செயலுக்கும் நிச்சயம் அடியேன் மதிப்பளிக்க வேண்டும். உங்கள் அத்தனை பேரின் விருப்பத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டும். மாரநேர் நம்பி. சுவாமி, நாளை நீ தெய்வக்கரசு நம்பியை அடியேன் அழைத்ததாக தெரிவித்து மடத்திற்கு அழைத்து வா. உத்தரவு சுவாமி. இப்போது திருப்திதானே திருக்கோஷ்டி நம்பி? சுவாமி, வாருங்கள் மாரநேர் நம்பிகளே. என்ன இவ்வளவு தூரம்? ஒரு சந்தோஷமான செய்தியோடு வந்திருக்கிறேன். யாருக்கு? என்ன விசேஷம்? புரியும்படி கூறுங்கள் மாரநேர் நம்பிகளே. தங்களுக்கு தான் விசேஷ செய்தியோடு வந்திருக்கிறேன். ஆனால் அந்த ஆனந்தமான செய்தியை தங்கள் மனம் தாங்கும் அளவிற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்றுமே ஆனந்தமாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், பகவானின் திருப்பாதத்தை அவன் பற்றி இருப்பதால் துக்கத்திற்கு அங்கு இடமேது? இருப்பினும் ஆச்சாரியருக்கோ அல்லது சக வைஷ்ணவனுக்கோ ஏதேனும் அபச்சாரம் செய்ய நேர்ந்தால் அவன் துக்கத்திற்கு ஆளாகிறான். காரணம், அவன் செய்யும் அபச்சாரத்தால் பகவான் மீதுள்ள பக்தியை அவன் இழக்கிறான். ஆனால் வைஷ்ணவனுக்கும் ஆச்சாரியருக்கும் ஆனந்தமாக சேவை செய்வதால் அந்த அபச்சாரம் நீங்கி மீண்டும் பகவானின் கருணைக்கு பாத்திரமாகிறான். அவ்வகையில் பார்த்தால் இன்பம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்றும் ஆனந்தமாகத்தான் இருக்கிறான். அடியேன் செய்த அபச்சாரம் நீங்கி ஆச்சாரியரின் அன்புக்கு மீண்டும் பாத்திரமாகி அவருக்கு ஆனந்தமாக சேவை செய்ய வேண்டுமென்றுதான் அடியேன் காத்துக் கொண்டிருக்கிறேன். அதைத் தவிர வேறெதுவும் அடியேனுக்கு ஆனந்தத்தை அளிக்காது மாரநேர் நம்பிகளே. ஆச்சாரியரின் அருட்பார்வை தங்கள் மீது விழத் தொடங்கிவிட்டதே. அதைத்தான் ஆனந்தமான செய்தி என்று சொல்ல வந்தேன். அது எப்படி சாத்தியம்? அதற்கு நம் ஆச்சாரியர் மனமுகக்க வேண்டுமே. மனமுகந்து விட்டார் சுவாமி. ஆமாம், தங்கள் மீது ஆச்சாரியர் மனம் குளிர்ந்து விட்டார். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தாங்கள் கூறுவது உண்மைதானா? அந்த அரங்கன் மீது ஆணையாக சொல்கிறேன். நேற்றைய தினம் திருக்கோஷ்டி நம்பி நம் ஆச்சாரியரை சந்தித்து பல வகையில் தங்களை பற்றி பேசி மன்றாடினார். அதற்கு முன்பே பெரிய நம்பிகளும் பல முறை தங்களின் இன்றைய நிலையை எடுத்துக் கூறி தங்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனமுருகி வேண்டியிருக்கிறார். அது எல்லாம்
ஆச்சாரியரின் மனக்கண்ணில் நிழலாடி தற்போது தங்களை மடத்திற்கு அழைத்து வரும்படி அடியேனை அழைத்து ஆச்சாரியர் கட்டளையிட்டார். என்ன, ஆச்சாரியர் அடியேனை அழைத்து வரச் சொன்னாரா? ஆம் சுவாமி, ஆச்சாரியர் தான் தங்களை கையோடு அழைத்து கொண்டு வரும்படி சொன்னார். பெருமாளே, அடியேன் மேல் கருணை காட்டி விட்டாயா? இந்த அபராதியை கண்கொண்டு பார்த்து விட்டாயா? ரங்கா, ரங்கா, உனக்கு கோடானு கோடி வந்தனம். இந்த பாவியின் வாழ்விலும் வசந்தம் வந்தது. இந்த பட்டமரம் மீண்டும் துளிர்த்தது. மரணீர் நம்பிகளே, இப்பொழுது ஆச்சாரியர் எங்கிருக்கிறார்? கோயிலுக்கு வந்திருக்கிறாரா? இல்லை, மடத்தில் தான் இருக்கிறார். வாருங்கள், உடனே அங்கு செல்லலாம். நீங்கள் செல்லுங்கள், நான் ஸ்நானம் செய்துவிட்டு வருகிறேன். ஆகட்டும் சுவாமி. திருக்கோஷ்டி நம்பிகளே, தங்களிடம் நம் ஆச்சாரியருக்கு ஏதோ ஒரு தனி பிரியம் உள்ளதென்றுதான் சொல்ல வேண்டும். என்ன சொல்கிறீர்கள் பெரிய நம்பிகளே? தெய்வக்கரசு நம்பி விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அவரின் தற்போதைய நிலை பற்றி பலமுறை எடுத்து சொல்லியும் காதில் போட்டுக் கொள்ளாத நம் ஆச்சாரியர் தாங்கள் எடுத்து கூறியவுடன் பாருங்கள், தற்போது தெய்வக்கரசு நம்பியை இங்கு அழைத்து வரும்படி பணித்து விட்டார். ஓ, அதை சொல்கிறீர்களா? இதில் அடியேனின் சாதுரியம் என்று ஒன்றுமே இல்லை. தாங்கள் பல முறை இதமாக தெய்வக்கரசு நம்பியை பற்றி உயர்வாக கூறியவை நம் ஆச்சாரியரின் ஆழ்மனதில் நன்றாக பதிந்திருக்க வேண்டும். அடியேன் யதார்த்தமாக தெய்வக்கரசு நம்பியை பற்றி கூற காக்காய் உட்கார பனம்பழம் விழுந்த கதையாக காரியம் கைகூடி விட்டது. அவ்வளவுதான். தெய்வக்கரசு நம்பி விஷயத்தில் இவ்வளவு சீக்கிரம் நம் ஆச்சாரியர் மனம் மாறியது தங்களின் உபகாரம் என்றுதான் அடியேன் கூறுவேன். சுவாமி, தாசன் அடியேன். வர வேண்டும் தெய்வக்கரசு நம்பிகளே. அப்பாடா, இப்பொழுதுதான் பழைய பொலிவு தங்கள் முகத்தில் காணப்படுகிறது. தங்களை போன்றவர்களால் தான் அடியேன் வாழ்வில் மீண்டும் வசந்தம் வந்ததாக உணர்கிறேன். அதற்கு எவ்விதம் நன்றி கூறுவேன்? தங்கள் இருவருக்கும் அடியேன் தண்டம் சமர்ப்பித்து திருப்பாதங்களில் விழுவதைத் தவிர அடியேனுக்கு வேறு வழி தெரியவில்லை. என்ன காரியம் செய்ய இருந்தீர்கள்? எங்கள் கால்களில் விழுவதெல்லாம் முறையல்ல. சரியாக சொன்னீர்கள் திருக்கோஷ்டியூராரே. தெய்வக்கரசு நம்பிகளே, ஒரு வைஷ்ணவன் மற்றொரு சக மனிதருக்கு உதவுவது மிக முக்கியமான தர்மம். மொத்தத்தில் நாம் அனைவருமே வசுதேவ குடும்பத்தில் உறவினர்களாவோம். அவ்வகையில் ஒருவர் மற்றொருவர் கஷ்டத்தை போக்க முயல்வது மிகவும் முக்கியம் அல்லவா? அதைத்தான் நாங்கள் செய்தோம். பிழைகள் ஏற்படுவது அனைவருக்கும் சகஜம்தான். தகுந்த நேரத்தில் அதை சரி செய்து கொள்வதுதான் சாலச் சிறந்தது. இருக்கலாம் திருக்கோஷ்டி நம்பியவர்களே, ஆனால் தங்களை போன்ற வைஷ்ணவர்கள் கூடவே இருந்து மனமுகந்து உபகாரம் செய்ததனால் தானே ஆச்சாரியரும் மனமுகந்தார். உண்மைதான். சுவாமி, கருணை கடலே, அடியனின் அபச்சாரத்தை மன்னித்ததற்கு அநேக கோடி நமஸ்காரங்கள் சுவாமி. அடியனை ஆசீர்வதியுங்கள் சுவாமி. ஸ்ரீ வைஷ்ணவ நெறியோடு வாழ்வாயாக. எழுந்திரு. தங்களது காலடி நிழலையாவது ஸ்பரிசிக்க வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த அடியனுக்கு தங்கள் கருணையா திருப்பாதமே கிடைத்து விட்டது. தெய்வக்கரசு நம்பி, அது அடியேனின் கருணை என்று கூறுவது பொருத்தமாக இருக்காது. சதுஸ்லோகி என்னும் ஸ்தோத்திர தொகுப்பில் அபச்சாரப்பட்ட நீ அந்த ஸ்லோகத்தின் உள்ளுரை பொருளான ஸ்ரீதேவி தாயாரின் எல்லையற்ற கருணை என்ற ஒன்றால் இன்று மன்னிக்கப்பட்டிருக்கிறாய். இப்படியும் சொல்லலாம். சாதாரணமாக தவறு செய்யும் ஜீவாத்மாக்களை கருணையோடு கடாட்சித்து அவர்களின் குறைகளை ஒதுக்கி உயர்வுகளையே எம்பெருமானிடம் எடுத்துச் சொல்லி பகவானின் பேரருளுக்கு பாத்திரமாகச் செய்யும் புருஷகார பூதையாக ஸ்ரீதேவி பிராட்டி திகழ்கிறாள். அதேபோல் இவ்விருவரும் உன் உயர்வுகளை பற்றி பிரலாபித்து கூறி உன்னை பற்றிய குறை அடியேனின் மனதிலிருந்து நீங்கும்படி செய்துவிட்டார்கள். அப்படியல்ல சுவாமி. நாங்கள் தெரிவித்ததை விட தாங்களே நேரடியாக தெய்வக்கரசு நம்பியின் சீரிய தொண்டை கண்டதாக மாரணீர் நம்பி அடியேனிடம் தெரிவித்தான். அந்நிகழ்ச்சி தங்களை கருணை கொள்ள வைத்திருக்கலாம் அல்லவா சுவாமி? இவன் தொண்டு அடியேனின் கவனத்தை ஈர்த்தது இருக்கட்டும். ஓர் அடியவர் ஏதோ ஒரு ஓலையை உன்னிடம் கொடுத்து விளக்கம் கேட்க அவரிடம்
அடியேன் படிப்பறிவில்லாதவன் என்று உன்னை கூறிக்கொண்டாயே, அவ்வார்த்தையே உன் பண்பட்ட மனதை அடையாளம் காட்டிவிட்டது. அடியேனின் மனதையும் தொட்டுவிட்டது. படிப்பறிவில்லாதவன் என்று கூறிய போதே உன் ஆழ்மனதில் இருந்த வித்யா கர்வம் தொலைந்து போயிற்று என்பது புரிந்தது. பணிவும் தன்னை பெரியோர் முன் தாழ்ந்தவனாக எண்ணுதலும் ஸ்ரீ வைஷ்ணவனின் முக்கியமான குணங்களில் ஒன்று. அதோடு உன்னதமான அறிவாளியானவன் முதலில் காது கொடுத்து நல்ல விஷயத்தை கேட்பவனாக இருக்க வேண்டும். அவன் போதிப்பவனாக மட்டுமே இருக்கக்கூடாது. யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்ற பக்குவம் மிக முக்கியம். அது இப்போது உன்னிடம் குடிகொண்டு விட்டதாகவே அடியேன் கருதுகிறேன். இருப்பினும் இந்த நேரத்தில் உனக்கு ஒரு கட்டளையிட தோன்றுகிறது. சொல்லுங்கள் சுவாமி, சிறமேற்கொண்டு செய்ய சித்தமாக இருக்கின்றேன். நீ இனி எக்காரணத்தை கொண்டும் சாஸ்திரங்களையோ ஆச்சாரியரின் ஸ்லோகங்களையோ நேரடியாக படிக்கவோ அதில் ஆராய்ச்சி செய்பவனாகவோ இருக்கக்கூடாது. வேறு ஒரு வைஷ்ணவர் மூலம் அந்நூல்களின் கருத்துக்களை கேட்பவனாக மட்டுமே நீ இருக்க வேண்டும். சுவாமி, இந்த கட்டளை ஏன் என்று அடியேன் அறிந்து கொள்ளலாமா? காரணம் இருக்கிறது. எவ்வளவுதான் வினயம் உள்ளவனாக ஒருவன் மாறினாலும் தான் என்ற கர்வம் எப்போதாவது அவனிடமிருந்து எட்டி பார்க்கும். இப்போது இவனிடத்தில் அந்த பாண்டியத்துவம் என்னும் கர்வம் அடங்கி இருக்கிறது. பின்னாளில் ஆச்சாரியன் என்ற ஒரு ஸ்தானம் வரும்போது அந்த வித்யா கர்வம் விஸ்வரூபம் எடுக்க வாய்ப்புள்ளது. அந்த காலகட்டத்தில் இவனுக்குள்ள புலமையால் எந்த ஆச்சாரியர்களுடைய நூல்களாக இருந்தாலும் இவன் கண்களுக்கு பிழைகள்தான் பிரதானமாக தெரியும். இதனால் இப்போது அடைந்தது போல் அபச்சாரப்பட நேரிடும். அது மாதிரி நடக்காமல் இருக்க இவன் காது கொடுத்து சிரவணம் செய்பவனாகவே இருக்க வேண்டும். அதை கொண்டு பல பேருக்கு உபதேசிக்கட்டும். அதை விடுத்து இவன் நேரடியாக ஆராய்ச்சி செய்வது என்பது இவனுக்கு நன்மை பயக்காது. மாறாக உபத்திரவமாகவே போகும். என்ன புரிந்ததா தெய்வக்கரசு நம்பி? நன்றாக புரிந்தது சுவாமி. வைகுண்டம் எனும் இலக்கை அடைவதில் அபராதங்கள் என்பவை பெரும் தடைக்கற்கள். அவற்றிலிருந்து காத்து குழந்தைகளை வழிநடத்துவது போல் இருப்பவர்கள் தங்களைப் போன்ற ஆச்சாரியர்கள். தாங்கள் என்ன சொன்னீர்களோ அதை அடியேன் அப்படியே செய்கிறேன். மிகவும் சந்தோஷம். இப்போது நடந்த சம்பவம் தெய்வக்கரசு நம்பிக்காக மட்டும் என்று யாரும் நினைக்கக்கூடாது. சக வைஷ்ணவர்களுக்கும் படிப்பினையாக பகவான் நடத்திய லீலை என்றே கொள்ள வேண்டும். என்ன மலராண்டான், மனதில் வாங்கிக் கொண்டாயா? மற்றபடி தெய்வக்கரசு நம்பி புலமையும் பாண்டியத்துவமும் நிரம்பப் பெற்றவன் என்பதில் யாருக்கும் எள்ளளவும் சந்தேகமில்லை. நீ ஒரு சிறந்த வித்வான் தான். உன்னுடைய தனிப்பட்ட சிறப்பு உன்னுள் இருக்கிறது.